பாத்துருவாண்ணா. அண்ணா இது 2011 4 ஓனர் கண்டிஷன்ல ஒரு பார்க் அண்ட் செல் வண்டிண்ணே. டீசல் 2011 4 ஓனர் டீசல்ண்ணே. 2,25,000 கேட்கறோண்ணே. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. அண்டர் பார் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும்ண்ணே. எவ்வளவு கேட்டீங்கண்ணே? அண்ணா 2,15,000 கேட்கறோண்ணே. வண்டியை நேரில் விசிட் பண்ண சொன்னா 2,10,000 கொடுத்துருவோண்ணே. ஓகே. 4 டயர் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. வேலை எதுவும் இல்ல. அண்டர் பார் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணே. ஓனர்னா -4 ஓனர், அது ஒண்ணுதான் மைனஸ். டீசல் வண்டி, பார்க் அண்ட் செல் வண்டி. வண்டியை வந்து நேர்ல விசிட் பண்ண சொன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணே. அடுத்து அந்த ஒரு மொசக்குட்டியை சொல்லுங்க. ஆமா, அடுத்து ஈயாண்ணே. இது நம்ம கொடுத்த வண்டி தான். நம்மள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு பெரிய வண்டி எடுத்துட்டாங்கண்ணே. 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணே. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஆண்ட்ராய்டு செட் இருக்கு. புது சீட் கவர் கொடுத்து போட்டிருக்காங்கண்ணே. 1,65,000 கேட்கறாங்க. ஒரு 1,55,000 ஃபைனலா கொடுத்துருவாங்கண்ணே. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. அண்டர் பார் சஸ்பென்ஷன் இருக்கும். பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ண்ணே. பாடியில கொஞ்சம் சின்னதா டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு. விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம். 1,55,000 கொடுத்துருவாங்க. ஓட்டி கத்துக்கிறவங்களுக்கு கத்துட்டு திரும்ப கொடுத்தா நம்மளே கூட எடுத்துக்கலாம். ஆனா இதுதானே நான் வீடியோல சொல்லுவேன். நீங்க டீலர் ஷோரூம் டீலருக்கா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு இந்த செமி டீலர்லாம் சொல்லுவாங்க. சரிண்ணே. அப்ப நான் சொல்லுவேன், உங்கள்ட்ட வண்டி வாங்கினா நாளைக்கு என்னன்னு கூட கேட்க முடியாது. இதே ஆபீஸ்ல ஆபீஸ்ல கொண்டு நிப்பாட்டினா இவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன கம்ப்ளைண்ட்டோ ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் உண்மையை சொன்னோம்னா அவங்களை ஏத்துக்குருவாங்க. இல்லைன்னா கொண்டாங்க நாங்க வித்து தரேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டிலாம் பாருங்களேன். நீங்க நான் இப்ப கொடுத்துட்டு அடுத்து திரும்ப ஏன்னா இந்த வண்டிலாம் ஓட்டி கத்துக்கிற வண்டி தான்.